பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு தீத்து 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு பேசுகிறபடியால் நன்றி ராஜா. இந்த வார்த்தைகளின்படி எங்களை நடத்தும். வார்த்தைகள் நாங்கள் கீழ்ப்படிய பாதத்தில் சரணடைந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும், இடைப்படும் மகிமையான காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாத்தையும் உட்காருவோம். தீத்துக்கு, தன்னுடைய ஆவிக்குரிய மகனாயிருந்த தீத்துக்கு நிருபத்தை எழுதின பவுல் அப்போஸ்தலன் அந்த நிருபத்தை முடிக்கப் போகிறார். ஐயா எழுதும்போது தீத்து முதல் சாப்டர், 2வது சாப்டர், 3வது சாப்டர்னு எழுதலை. அவர் ஒரு லெட்டர் எழுதினார். அதை நம்ம பிரித்து ஃபஸ்ட்டு 2, 3ன்னு வச்சுக்கிறோம். ஆனால் ஒரே லெட்டர் தான். நான் நினைக்கிறேன் ஒரு பேராகிராஃபை பிரித்தாங்களான்னு நான் தெரில. ஆனால் வேத வல்லுநர்கள் இது 3 சாப்டராக பிரிச்சிருக்காங்க. உலகமே இதை ஏற்றுக்கொள்வது. ஆனால் அவர் எழுதின ஒரு லெட்டர் தான். அந்த லெட்டரில் லாஸ்ட்டாக முடிக்க போகிறார். முடிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, தீத்து சில காரியத்தை மறந்துடாது. நம்ம பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு வெளியில் போகும்போது, இல்லை போயிட்டு வரத்துக்கு 2 நாள் ஆகும்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். நைட்டில் படுக்கும்போது சிலிண்டரை ஆஃப் பண்ணி வச்சிரு. அப்புறம் ஏசி, வெளியில் போகும்போது ஏசியோட ரிமோட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பவரையும் என்ன பண்ணுற, ஆஃப் பண்ணுற. வேறு என்ன, அயன் பாக்ஸு ஆஃபில் இருக்கான்னு பாரு, ப்ளக்கை எடுத்துரு. இல்லை சீக்கிரம் அலாரம் வச்சு ஏஞ்சிக்கோ. உன் ஃபோனில் மட்டும் அலாரம் வைக்காத, தம்பி ஃபோன்லேயும் வச்சிரு. ஏன் ஒரு அலாரம் எடுக்கலனாலும் நான் அலாரம் வச்சுக்கணும். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சி அப்படி இப்படின்னு என்கிட்ட கதை விடக்கூடாது. ஃபோன் என்ன பண்ணோம், ஃபுல் சார்ஜில் இருக்கணும். நான் கால் பண்ணும்போது என்ன பண்ணோம், ரிப்ளை பண்ணோம். எவ்வளோ சொல்லுமோ இதை ரிமெம்பர் பண்ணு, அதை ரிமெம்பர் பண்ணு, அதை ரிமெம்பர் பண்ணு. நான்லாம் என்ன பண்ணுவேன், ஒரு செக்லிஸ்ட்டு எடுத்து டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஓட்டிகிட்டு போயிடுவேன். அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வேறு அனுப்புவேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு ஹாய் மெசேஜ் போடணும். நிறைய இருக்குது ரூல்ஸு. ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ ரூல்ஸ் போடுற அளவுக்கு இல்லை. ஸ்பிரிச்சுவல் ரூல்ஸ் போடுறார். ஹல்லேலூயா, ஆமென். சர்ச்சில் ஸ்பிரிச்சுவல் ரூல்ஸ் மட்டும் போடணுன்னா எனக்கு ஈஸி. ஆனால் நம்ம கூடி வரும்போது ஸ்பிரிச்சுவல் ரூல்ஸ் இல்லாமல் அதர் ரூல்ஸ்லாம் போட வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், கரெக்ட் டைமுக்கு வாங்க. பைபிள் கூட நோட் எடுத்துன்னு என்ன பண்ணுங்கள், நோட்ஸு எழுதுங்க. சர்ச்சில் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க, பேசாதீங்கன்னு அதர் ரூல்ஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட்டில் ஸ்பிரிச்சுவல் ரூல்ஸ் பேசுறதுக்கே டைம் இல்லை. பவுலையா அதர் ரூல்ஸை பற்றி நிறைய பேசலை. ஸ்பிரிச்சுவல் ரூல்ஸ், கேரக்டர் ரூல்ஸ். ஸ்பிரிச்சுவல் ரூல்ஸ் முக்கியம், அதே போல் கேரக்டர் ரூல்ஸ், கம்யூனிகேஷன் ரூல்ஸ். இப்படி தான் பேசணும், இப்படி பேசக்கூடாது, இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு நிறைய பேச போகிறாரு. நல்லது செய்கிறத நிறுத்தக்கூடாது. நம்ம டெய்லி தூங்கி ஏஞ்சி நம்ம நைட்டு படுக்கும்போது எத்தனை நல்லது பண்ணேன்னு திங்க் பண்ணிட்டு படுக்கணுமா. இவன் திட்டான், அவன் திட்டான், இப்படி சரியில்லை நினைக்க கூடாதான். என்னது, இன்றைக்கி எத்தனை நல்லது பண்ணேன், காலையில் எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு கட்டினேன், நம்ம அவருக்கு பிரியமான கறி குழம்பே காலையில் செஞ்சு கட்டிட்டேன், வா சூப்பர். என் குழந்தைக்கு பிடிச்ச அப்பளம் வறுத்து பொரிச்சு வச்சேன், என்னப்பா எங்கள் பாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணேன், நம்ம காலையிலேருந்து எங்கள் மம்மிக்கு தண்ணி தூக்கிட்டு வந்து வச்சேன். அப்படி ஒரு 50 விஷயம் நைட்டு படுக்கும்போது சிரிப்பாக தூங்குவோம். ஸோ ஆல்வேஸ் யூ நீட் டு ரிமெம்பர் குட் ஒர்க்ஸ். நான் நல்லது பண்ண போகிறேன், ஆமென். ஸோ பவுல் ஐயா தீத்து சொல்லி தரப்போறாரு, யூ நீட் டு ரிமெம்பர் தீஸ் திங்ஸ். இந்த காரியங்களை நீ என்ன பண்ணணும், மறக்கக்கூடாது. நம்பர் 1, கீழ்ப்படியணும். என்ன பண்ணமா, நமக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணும். நம்மளோட வயசில் மூத்தவங்களுக்கு கீழ்ப்படியணும், நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், நம்ம லீடர்ஸ்க்கு கீழ்ப்படியணும். யூ நீட் டு புட் யுவர் மைண்ட் தட் யூ obey the magistrate, அதிகாரங்களுக்கு. ஹல்லேலூயா, ஆமாம். நம்மளோட மேலே உள்ளவங்க ஸ்கூல் பிரின்சிபல் வராங்க, நீங்கள் அம்மா அப்பாவை ஆயிட்டீங்க, உங்கள் பையனுக்கு தான் ஸ்கூல் பிரின்சிபல். இருந்தாலும் அந்த பையன் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வணக்கம் வைக்கணும். தப்பு இல்லை, ரைட்டாக தப்பா, தப்பு இல்லை. உலகத்தில் நமக்கு நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. நம்ம பைக் ஓட்டிகிட்டு வரோம், கார் ஓட்டிகிட்டு வரோம், காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க டிராஃபிக் கிளியர் பண்ணி விட்றாங்க. நம்ம அந்த சைடு வரோம், தேங்க்யூ சார், ஒரு வணக்கம், ரைட்டாக தப்பா வைக்கணும். we need to respect. நம்மளை பெற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். நீ கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். you need to put in your mind that you need to subject to principalities and powers. உனக்கு மேலே இருக்கிற அதிகாரங்களுக்கு நீ கட்டுப்பட வேண்டும் மகனே. ஹல்லேலூயா.
பிள்ளைகள்லாம் கீழ்ப்படிவாங்க, அனாதைகள் தான் கீழ்ப்படியாது. யார் வந்து கீழ்ப்படிய மாட்டேன்னு முடிவு இருக்குன்னா அவனை அனாதையாக கருதலாம். he has got orphan spirit. அது அனாதையின் ஆவி. அனாதையின் ஆவி சொல்லும், எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அப்பா சொல்கிறத கேட்க மாட்டேன், அம்மா சொல்கிறத கேட்க மாட்டேன், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், நான் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன். I will not show proper respect and I will not live a humble life. நான் ஹியூமிலிட்டியோட வாழ மாட்டேன், மற்றவங்க மாதிரி தாழ்மையாக வாழ மாட்டேன். அல்லையா? பெரியவங்களுக்கு வணக்கம் வையினுவாங்க. வணக்கம் என்ன தெரியுமா? ஹலோ அப்படின்றதில்ல. நம்ம பெரியவங்க அப்படி வணக்கம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி வணக்கம் வணங்கி போ. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணுமா? வணங்கி போ. யூ நீட் டு ஷோ ப்ராப்பர் ரெஸ்பெக்ட். அரகுற ரெஸ்பெக்ட் இல்லை. ஒரு சார் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு குட் மார்னிங் சார்னா அப்படி தலையாட்டினாரா, அடுத்த நாள் இவன் தலையாட்டு போகிறான் அவரை பார்த்து. அவர் யோசிக்கிறானா இவன் தலையாட்டுறான், இல்லை எங்கள் சாரை தலையாட்டுறாரு நானும் தலையாட்டுறேன். இல்லை, அவனுக்கு என்ன பண்ணணும்? டீச் பண்ணணும். யூ நீட் டு ஷோ ப்ராப்பர் ரெஸ்பெக்ட். ஹல்லேலூயா. அண்ட் ஹியூமிலிட்டி டுவர்ட்ஸ் ஆல் பீப்புள். நீங்கள் தலைவன் ஆகணும்னா தொண்டர்களுக்கு முன்னாடி வணக்கம் வைக்கணும். நம்ம நாட்டில் ஒரு அருமையான விஷயம் இருக்கும். வெளிநாட்டிலலாம் தலைவர்கள் இப்படி கை காட்டுவாங்க. நம்ம தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க பாருங்கள், தொண்டனை பார்த்தா கூட எப்படி வைப்பாங்க? நமஸ்தே, வணக்கம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அதுவும் எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணுவாங்க? வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? இப்படி வச்சுருவாங்க. அப்படியே சும்மா பக்காவாக இருக்கும் கை. ஏன் அப்படி ஒரு சிம்பிள் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், எஸ். இதை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லித்தரார். யூ நீட் டு ஹேவ் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட். இன்றைக்கி எத்தனை பேர் முடிவு எடுக்க போகிறீங்க? நான் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுக்க போகிறேன். ஆமாம், நம்ம மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நம்ம தேடி ரெஸ்பெக்ட் வரும். ஹல்லேலூயா. particularly towards to the people who are in authority. அதிகாரத்தில் மேலே உள்ளவங்க கேட்டால் என்ன பண்ணணும்? சரியாக பதில் சொல்லணும். சாரி, என் பசங்களை நான் ட்ரீட் பண்ணுற விதம் வேறு. காணாமல் என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. ப்ராப்பராக ஒரு சாரி கேட்டு ரீசனை போட்டு திரும்பி ஒரு சாரி கேட்டு விட்டோம்னா என்ன பண்ணலாம்? தப்பிக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு வருத்தத்தை உண்டு பண்ணும். ஸோ we need to be subject to the rulers and authorities. மறந்துடாதீங்க, நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமா இல்லையான்னு நம்ம கீழே உள்ளவங்க நம்மளை பார்க்குறாங்க. நம்ம மேலே உள்ளவங்க ரெஸ்பெக்ட் பண்ணலான்னா கன்ஃபார்ம்டாக நம்ம பண்ணாததை நம்ம கீழே உள்ளவங்க பார்த்துட்டாங்க, அதை தகுந்த நேரத்தில் நமக்கு கொடுக்காம போயிடுவாங்க. அவங்களும் அதே மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ we need. இது வந்து கிரேத்தா. there is a difference. பவுலையா பல ஊர்களில் போய் ஊழியம் பண்ணியிருக்காரு. ஆசியாவில் உள்ள சபைகளுக்கிட்ட ஊழியம் பண்ணியிருக்காரு. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இந்த ஜனங்க மரியாதை இல்லாத ஜனங்க, ஓயா பொய்யர், குடியர்களாம், மதிக்க மாட்டாங்களாம். இவங்களுக்கு இதை சொல்லித்தர வேண்டும். நீ என்ன பண்ணு? டீச் பண்ணு. யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட் டு ஒபே. யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட் டு பி ஹம்பிள். இரண்டாவதாக சொல்லுகிறார், நல்ல வேலை செய்ய ரெடியாக இருக்கு, நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக இருக்க. இன்னைக்கு உங்களில் எத்தனை பேர் இப்போ 11 மணிக்கு நம்ம ஒரு ஏரியாவுக்கு போகிறோம் ஊழியத்துக்கு, நைட்டு வரதுக்கு 10 ஆகும்னா ரெடி ஆகுறீங்க? நல்லா தூக்குங்க. மீதி பேர் ஏன் ரெடியா இல்லை? டெய்லி நான் துணி துவைப்பேன்யா, அது எங்கேருந்து தான் வரும் தெரியல, வச்சுருப்பேன், கை கழுப்பு நான் வச்சுருப்பேன்யா. நோ, யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட். இஃப் யூ ஆர் இன் மினிஸ்ட்ரி, ஆண்டருடைய வேலைக்கு வந்துட்டா என்ன பண்ணணும்? ரெடி ஆகிடணும். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன், நீங்களாம் செய்யலாம். ரைட்டா? லீவ் நாளில் கூட எனக்கு ஒரு ரூல் வச்சுருக்கேன். காலையில் எழுந்து நான் ரெடி ஆகிடுவேன். ரெடி ஆகிட்டு ஒரு செட்டு ட்ரெஸ் எனக்கு அயன் பண்ணி ரெடியாக இருக்கும். எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த ரூல். ஸ்கூலுக்கு போகலாம் கூட என்ன பண்ணு, காலையில் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுரு, ரெடியாக இரு. கிளம்புனோன்னா என்ன பண்ணலாம்? கிளம்புறோம். அப்போ அந்த துணி துவைக்கிறதுலாம் காலையிலைக்கு முன்னாடி, அப்படிலாம் ஈவினிங்க்கு அப்புறம். இது என்னோடய ஒர்க் ஹவர்ஸ். பிள்ளைங்களா, நீங்கள் முன்னேற நேரத்தில் போய் துணி துவைக்கிறது ஒரு காரணமாக சொன்னீங்கன்னா, படிக்கிற நேரத்தில் போய் துணி துவைப்பீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம மதர் சர்ச்சில் கிளாஸ் எத்தனை மணிக்கு இருக்கிறாங்க? 1:30லேருந்து 3:30. அது அஃப்கோர்ஸ் நம்ம தூங்குகிற நேரம் தான். தூக்க கலக்கத்தில் கூட கிளாஸ் அட்டன் பண்ணுறது விடாத. கர்த்தர் சொல்கிற நேரத்தில் என்ன, அந்த நேரத்தில் we give all lame excuses. நமக்கு தெரியும் இந்த லேம் எக்ஸ்கியூஸ் நம்ம வெற்றிக்கு நேராக போக போகிறதில்ல. இந்த லேம் எக்ஸ்கியூஸஸை பிரேக் பண்ணோம்னா தான் வெற்றிக்கு நேராக போக போகிறோம். அந்த லேம் எக்ஸ்கியூசஸ் வேற லீடர் வந்து பேம்பர் பண்ணும். ஓ, துணி துவைக்க போறியா? ஐயோ ப்ளீஸ் துவைமா, இந்தா உனக்கு பவுடர், இந்தா உனக்கு சோப்பு, இப்படியா சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. இந்த நேரத்தில் படிக்கிற நேரத்தில் நீ தூங்க போறியா? தூங்குமா, அப்படியே சொல்லுவாங்க. ஏஞ்சிரு, தூங்குறது நைட் டைம். காலையில் என்ன பண்ணு? நாங்கள்லாம் எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை நடத்துறது வந்து 3 மணிக்கு படிப்பை எழுப்புவாங்க.
இப்போ 6 மணிக்கு எழுப்பினாலே 3 மணிக்கு எழுப்புற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் அப்படியே மாறுது. நம்ம அண்டர் கிரவுண்ட்லலாம் தண்ணி போட்டு எடுத்ததுனால பூமியே ஒரு டில்ட்டில் போயினுக்குதுன்றாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையே டில்ட்டில் போயிடுச்சு. அந்த காலத்திலலாம் 3 மணிக்கு எழுந்தோம் தெரியுமா, இந்த காலத்தில் நாங்கள் 7 மணிக்கு எழுந்தோம் தெரியுமா. அப்புறம் நம்ம பேரங்காலத்தில் சொல்லுவான், இந்த ஒரு காலத்தில் நாங்கள்லாம் 12 மணிக்கு எழுந்தோம் தெரியுமா, நாங்களாம் 12 மணிக்கு, அவன் புள்ள 3 மணிக்கு எழுந்திருப்பான். அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தர் பகலிலே உறங்கவும் இரவிலே வேலை செய்யும் கட்டளையிட்டார்னு வசனத்தை மாற்றி எழுதி போட்டுருவானா என்னன்னு எனக்கு தெரில. ஹல்லேலூயா. we need to be readyன்றதுல சொல்கிறேன். உங்களில் எத்தனை பேர் இன்னைக்கு மாற்றிக்கிட்டு நான் ரெடியாக இருக்கேன் ஏன்னு சொல்ல போகிறீங்க? எப்பா நான் யாரையும் உங்களை ஹர்ட் பண்ணுறதா நினச்சிக்காதீங்க. உங்களை டிசிப்ளின் நேராக கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். we are discipline, we are here to discipline. ஆமாம், டிசிப்ளின் நம்மை வெற்றியின் பாதைக்கு நடத்தும். ஹல்லேலூயா. டிசிப்ளின் இன் திங்கிங், டிசிப்ளின் இன் டைம், டிசிப்ளின் இன் ஃபினான்ஸ், டிசிப்ளின் இன் கம்யூனிகேஷன், டிசிப்ளின் இன் ஸ்டடிங். ஆயத்தமாயிரு. பி ரெடி டு எவ்ரி குட் ஒர்க். வாட் இஸ் தட் குட் ஒர்க்? குட் ஒர்க் என்னது? ஊழியம் பண்ணுறது குட் ஒர்க்கா பேட் ஒர்க்கா? ஆமாம். கர்த்தருடைய ஆலயத்தை புறப்படுறது குட் ஒர்க்கா பேட் ஒர்க்கா? வேலைக்கு போகிறது குட் ஒர்க்கா பேட் ஒர்க்கா? பிஸ்னஸ் பண்ணுறது குட் ஒர்க்கா பேட் ஒர்க்கா? குட் ஒர்க்குலாம் ரெடியாக இரு. பேட் ஒர்க்குக்கு டைமே கொடுக்காத, பேட் ஒர்க்குக்கு போவாத. இல்லை, உனக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்றாரு, அதுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லை. பாஸ்டர் இங்கே ஃபோன் பண்ணார், எங்கே போவ நீ? ஆனால் ஃப்ரெண்டு கூட போகிறது தான் பிடிக்கும். அங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு கால் வைப்போம். இன்னைக்கு ஐயா சொல்லிட்டாரு, தீத்து எதுக்கு ரெடியாரு? குட் ஒர்க். ஹல்லேலூயா. என் கூட செஞ்சுங்க, நாங்கள் நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். I am ready to do every good work. ஹல்லேலூயா. பண்ணலாமா வேணாமா? எஸ். we need to have some discipline. பண்ணலாமா வேணாமா? பண்ணணும். டிசிப்ளின் வரணும்னா டைம் டேபிள் போடணும். நான் சொல்லியிருக்கேன், உங்கள் டைம் டேபிள் நான் பார்க்க போகிறேன்னு. சிலர் அனுப்புறீங்க, டைம் டேபிள் பார்க்கணும். யூ நீட் டு ஹேவ் அ டைம் டேபிள். ஒரு முக்கியமான விஷயம் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த ஃபோனை கால் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கடா பாட்டுன்றார். ஏன்னா அது நடுவில் போடுது. அது எப்போ வரும்னு அதுக்கே தெரில. மெசேஜ் நேரத்தில் கூட வருது, இல்லை வருதா இல்லையா? படிக்கிற நேரத்தில் வருது, தூங்குற நேரத்தில் வருது. எதுக்குமே தூங்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு 12:30 மணிக்கு கேட்குறாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க? ஆமாம்மா தூங்கலான்னு பார்த்தேன், முடிச்சிருந்தா நீங்கள் ஒரு மணி நேரம் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுறதுனால உங்கள் ஒய்ஃபு தூங்கலை, உங்கள் குழந்தைங்க தூங்கலை. அப்புறம் 2 மணி போல் பட்டு நைட்டு ஃபோன் பண்ணா, இப்படிலாம் பேசலாமா? நியாயமா? நம்ம முன்னுக்கு வருவோமா? நம்ம வெற்றி பெறுவோமா? will we come up in life? சார் நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு தமிழே ஏறாது சார். உனக்கு என்ன பிரதர் வயசாகுது? எனக்கு 40 வயசு, இன்னும் தமிழ் ஏறாது சார். நம்ம செட் ஆகுமா? லைஃப்பில் வெற்றி பெறுவோமா? அன்னைக்கு ஏறல, ஆனால் இன்னைக்கு ஏறுது. we need to discipline ourselves. ஹல்லேலூயா. படிப்பு ஏறலன்னு சர்ச்சைக்கு வந்தால் இந்த பாஸ்டர் வேறு இத்தப்படி அத்தப்படி நோட்ஸை பிரிண்ட் எடுத்து கொடுக்குறாரியா? எங்கன்னா ஓடிடலாமான்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய வேதத்தை தான் படிக்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை ஆன்லைன் கிளாஸ்க்கு இது ஃபைல்லாம் எடுத்துன்னு வந்தீங்களான்னு தெரில. ஆமாம், ஃபைலா அப்படின்னா பார்க்குறாங்க. அவன் நான் நிறைய பேசுகிறேன் போல், உங்கள் எல்லாருக்கையும் தாழ்மையாய் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு என்னன்னா, பிள்ளைங்களா என்னை கவனிங்க, என்ன லுக் அட் மீ ப்ளீஸ். நான் ஒரு வேலை செஞ்சேன் சொன்னேன்னா அதை செஞ்சிட்டிங்கன்னா என்னோடய லோடு 100%னா 50% ஆக்குறீங்க. நான் ஒன்று சொல்லி நீங்கள் செய்யலைன்னா திரும்ப என்ன சொல்ல வைக்கிறீங்க. அப்போ என் லோடு 200% ஆகுறீங்க. நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா என் லோடை 400% ஆகுறீங்க. காணாமலே ஒரு வாரம் போயிட்டீங்கன்னா 1000% என் லோடு உக்காந்துக்குது. நீங்கள் எதிர்க்க வந்தீங்கன்னா என்ன ஆகுன்றதை பார்த்துக்குங்க. இல்லை, தோல் கொடுக்குறது என்ன தெரியுமா? நம்ம இன்டெலெக்சுவலாக திங்க் பண்ணி நமக்கு மேலே உள்ள லீடர்ஸு, வேலை மார்க்கெட் பிளேஸில் இருக்கிறவங்க, உங்கள் பாஸோட லோடை லிஃப்ட் அப் பண்ணணும். சார் முடிச்சிட்டோம் சார். அவர் ரொம்ப டென்ஷனாக வருவார். ஐயோ இந்த வேலையை முடிக்கல வருமா? சார் முடிச்சிட்டோம் சார். டே தம்பி நீ நல்லா இருப்படா ராசான்னுவாங்க. இதுக்கு தாங்க. This is intellectual activity. This is being ready, being prepared. Thinking proactively. நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது? யோசிப்பது. ஹல்லேலூயா. இது ரொம்ப நேரம் பேசுகிறேன், ஆனால் இது நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குது. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? ஆமாம், நம்ம லீடர் எப்படி திங்க் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எப்படி திங்க் பண்ணுவார் தெரியும். எங்கள் அப்பா எப்படி திங்க் பண்ணுவார்னு தெரியும். ஒரு 3 நாளுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு அதை நான் சால்வ் பண்ணி விட்டேன். எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுற, அப்பா நீ கோடியாக இருப்ப. என்னடா நம்ம அப்பா வாயில் இந்த வார்த்தை வருது, எப்பா நீ கோடியாக பெருகு. ஏன்? அவர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி விட்டேன்.
If you are ready only, you can solve the problem. I can see people not prepared. ஊழியத்துக்கு வந்துட்டேன்றாங்க, நீ என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்றாங்க. வெரி குட் வெரி குட், நம்ம கை தட்டுற நேரத்தில் they are not prepared. What does this mean? இது இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? மகளே, நீ ஆயத்தமா இல்லைனா நீ எப்படி செய்வ? அந்த 10 கன்னிகைகளை பார்த்து சொன்னாரு, 10 பேரும் கற்புள்ள கன்னிகைகள் தான். அந்த 10 பேரில் கொஞ்சம் பேர் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டாங்க, வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு 5 பேர் எண்ணெய் வாங்கி வந்தாங்க, எண்ணெய் ஊற்றிட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வச்சுக்கல. What is God saying? Have some spare time. Have some spare money. Have some spare dress. நாளைக்கு ஊழியத்துக்கு போனோம்னா கூட எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணுங்க? Spare. Be prepared. Hallelujah. Right, second point போயிடலாம். ஒருவனையும் தூஷியாமலும். Don't speak evil. தப்பா பேசாத, திட்டாதீங்க, குறை பேசாதீங்க. Don't speak evil. சண்டை பண்ணாமலும். பொறுமை உள்ளவர்களாக எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. என்ன பண்ணக்கூடாது? தூஷிக்கக்கூடாது. நம்ம இதை ஓவர் கம் பண்ணோம் நான் நினைக்கிறேன். நம்ம பப்ளிக்காக தூஷிக்கலைனாலும் வீட்டுக்கு போய் செமையாக தூஷிப்போம். இல்லைன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவோம்? தூஷிப்போம், திட்டுவோம், நல்லா திட்டுவோம். அந்த பிரதரா, ஐயா அவர் அப்படி தாங்க, இந்த சிஸ்டரா ஓ ரொம்ப மோசம், இந்த ஃபேமிலியா கொடுமை. இதை தான் செய்யாதரா தீத்து அப்படின்னாரு. தீத்துங்களாம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், எனக்கு ஞானஸ்தானத்துக்கு வேற பேர் வச்சிங்கன்னு சொல்லாதீங்க பிள்ளைங்களா. மொத்த பேரையும் தீத்துவா நினச்சி பவுலையா நமக்கு சொல்கிறார். தீத்துலாம் ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். தூஷிக்காதீங்க சொல்லுங்க. என் பெயர் தீத்து, நான் யாரையும் தூஷிக்க மாட்டேன். ஃபாலோ பண்ணலாமா வேணாமா? ரூல் இஸ் ரூல். ரூல் ஃபாலோ பண்ணால் எல்லா ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். சண்டை பண்ணாமலும். why are you getting ready for argument? do you believe in your argument? ஆர்குமெண்ட்டில் போனால் ஜெயிப்ப நீ நினைக்கிறியா மகளே? ஜெயிச்சதே இல்லையே, அதானே இப்போ மிஸ்டேக்கு. நம்ம ஜெயிச்சதே இல்லை, ஆனால் திரும்பி ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவோம், நைட்டு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவோம், அடுத்த நாள் ஒன்று பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம், திரும்ப திரும்ப தோத்துருப்போம். டோன்ட் ஆர்கியூ. ஹல்லேலூயா. Not to be a brawlers, not to be brawlers. அதாவது சண்டை பண்றவங்களா இருக்காத. Be gentle. Amen. Show your meekness to all people. நீங்க சாந்த குணமுள்ள ஆளுன்றதை நீங்க காட்டுங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க ஜென்ட்லா சாந்தமா இருந்து பாருங்களேன், எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எக்ஸும் ஒய்யும் சண்டை போட்டுப்பாங்க. எக்ஸ் காலில் வந்து புலம்பிட்டு போவார், சாயந்தரம் ஒய் வந்து உங்கள் கையில் புலம்புவார். நீங்கள் சாந்த குணமுள்ளார்களாக இருக்கலாம். உங்களுக்குள்ள சாந்த குணம் இல்லை இல்லைங்களா? நீங்கள் ஒரு எக்ஸாக இருப்பீங்க, இன்னொரு ஒய் கூட சண்டை போடுவீங்க, யாரோ ஒரு சாந்த குணம் உள்ளவரை தேடின்னு நீங்கள் போவீங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன வச்சுருக்காரா? கரெக்ட் தானம்மா? சாந்தம். நீங்கள் மலை மேல் வைக்கப்பட்ட பட்டணமாக இருக்கிறீர்கள், விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக இருக்கிறீர்கள். உன் பிரச்சனைக்கு ஜனங்க சொல்யூஷனுக்கு வரணும் மகனே, நீயே பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஆமேன். யூ ஷுட் பி மீக்னஸ். யூ ஷுட் ஹாவ் மீக்னஸ். ஆனால் முந்தைய காலத்தில் நம்ம இருந்தோம், கல்லூரி படிக்கும் போது இருந்தோம், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தோம், இந்த திருச்சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தோம், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தோம். அதே ஒரு நாள் பேசிகிட்டு இருப்பேன் மகளே. வேண்டாம். யூ நீட் டு சேஞ்ச். இட்ஸ் டைம் டு சேஞ்ச். டுடே இஸ் த டைம் டு சேஞ்ச். பிள்ளைகளை உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு சேலஞ்ச் வைக்கிறார். ஆர் யூ வில்லிங் டு சேஞ்ச்? ஹல்லேலூயா. ஆர் யூ வில்லிங் டு சேஞ்ச்? ஒன்ஸ் we were foolish. நம்ம முட்டாள்தனமாக இருந்தோம். we were disobedient. கீழ்ப்படிய மாட்டோம். வீட்டில் அம்மா காலில் திட்டிருச்சுன்னா அந்த சோறை எடுத்து வெளியில் கீழே நைட்டில் சாயந்தரம் கொட்டணும். பெரிய சாதனை, டாக்டர் ஆகிட்டா மாதிரி சாதனை படைச்சோம். யாருன்னா நம்மளை ஒரு வார்த்தை சீன்ட்டாங்க, அவங்க முகத்தில் முழிக்க மாட்டோம். சீன்னு சொன்னது கணக்குவாதியார், அவ்வளோதான் நம்ம கதை. அவரை பாதிக்கப்பட்டார், நம்ம தான் பாதிக்கப்பட்டோம். அந்த ஸ்கில்லெல்லாம் கரெக்டாக இருந்தோம். ஹல்லேலூயா. We need to be extra careful. Once we were foolish, disobedient, deceived, but not now. Hallelujah. சில ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறார் ஐயா. நம்பர் 1, கிராட்டிடியூட். நாம் நன்றி உடையவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு யார் என்ன செஞ்சாங்களோ அதுக்கு நம்ம என்ன இருக்கணுமா? நன்றி உணர்வு இருக்க வேண்டும். we should have gratitude. தேவஜனமே, இன்றைக்கி ஜனங்களோட பிரச்சனை பெருசாகிறதுனால சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் அவங்க மறந்துடுறாங்க. இல்லை, ஒரு ஆளுக்கு 10 லட்ச ரூபா பிரச்சனை இருக்கும், நீங்கள் அவருக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துருப்பீங்க. 100 ரூபா அப்படின்ட்டு போயிடுவார். அங்கே தான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு அதிகாரியாய். அந்த 100 ரூபாய்க்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக வாழ்ந்தோம்னா படிப்படியாக ஆண்டவர் நம்மளை லிஃப்ட் பண்ண. திஸ் இஸ் a spiritual law.
We cannot break it. What is the spiritual law? We should have gratitude. நாம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ப்ராக்டிஸ் பண்ணலாம்பா. ஆமென். என்னது? நன்றி. ரைட் அண்ணா என்னது? நன்றி. செகண்ட் வந்து ஹியூமிலிட்டி, தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். பி ஹம்பிள். உலகத்தில் தாழ்மை பலிக்காத மாதிரி தெரியும், ஆனால் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. பலிக்காத மாதிரி தெரியும். தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு பலிக்காத மாதிரி தெரியும். இந்த ஸ்கில்லே ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்கும், லாஸ்ட்டில் பார்த்தா ஜெயிக்கும். ஹல்லேலூயா. லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கும்போது என்ன சொல்லணும், என்ன யோசிக்கணும்? தாழ்மை. ஏன்னா ஹார்ட் எங்கே இருக்குது? இங்கே தாழ்மை. இதுனது நன்றி. சல்யூட் சார், நன்றி சார். நம்ம ஸ்தோத்திரம் சொல்லும் போது ரைட்டு ஃபஸ்ட்டு வரும், லெஃப்ட்டு அப்படி வரும். ஸ்தோத்திரம் ஐயா, வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. மூணாவது வந்து கைண்ட்னஸா. இந்த சாப்டர் தான் சொல்றார், we should be kind. ஆமென். நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய இரக்கம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். we should be kind. பெரியவர்களுக்கு நன்றி உடையவர்களாக இருந்த நாம் நம்மை காட்டிலும் சிறியவர்களுக்கும் நன்றி உடையவர்களை போல இருக்கிறோமே, அதுக்கு தாங்க கைண்ட்னஸ். ஆமென். ஆமாம். நம்மளோட கீழே உள்ளவங்க நமக்கு அவசியம். ஏன் தெரியுமா? அவங்க தான் நம்மளை தூக்க போகிறாங்க. நம்மளோட மேலே இருக்கிறவங்க நமக்கு அவசியம். அவங்கள தான் நம்ம பறக்க வைக்க போகிறாங்க. ஆமாம். கீழே இருக்கிறவன் என்ன தூக்குவான், மேலே இருக்கிறவன் வேணான்னு சொல்ல முடியாது. மேலே இருக்கிறவர் என்ன பறக்க வைக்கிறாரு, கீழே இருக்கிறவர் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. பறக்க வைக்கிற நிலையில் ஏதாவது தடுமாற்றம் வந்தால் கீழே இருக்கிறவன் தூக்கி பிடிச்சிடுவான். கீழே உள்ளவன்லாம் முடியாமல் ஐயா என்னால் முடியலன்னும் போது மேலே உள்ளவன் நம்மளை பறக்க வைப்பான். இது எனக்கு நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. என்னை எத்தனையோ முறை என் பிள்ளைகள் தூக்கி சுமக்கிறாங்க, என்னை எல்லாத்துலேயும் பார்த்துக்கிறாங்க. என்னுடைய நிலை தடுமாற்றம் வரும்போது எனக்கு மேலே உள்ள என் பெற்றோர், என் ஆவிக்குரிய பெற்றோரும் என்னை அப்படியே பிடிச்சி பறக்க வைக்கிறாங்க. இது நடக்குது என் வாழ்க்கையில். மகனே, உனக்கு தேவை கைண்ட்னஸ், இரக்கம். ரைட் லெக் பார்க்கும்போது என்ன வரணும் சொல்லுங்க? இரக்கம். ஐ நீட் டு ஹேவ் கைண்ட்னஸ். நாலாவதாக பவுல் சொல்லி, யூ நீட் டு ஹேவ் ஃபெய்த். உங்கள் லெஃப்ட் லெக் ஞாபகம் வச்சுங்க, என்னதுங்க? ஃபெய்த். விசுவாசம். யூ கேன் ஸ்டாண்ட் ஸ்டில். விசுவாசம் எல்லாம் நிற்க முடியாதுமா. விசுவாசம் எல்லாம் உங்கள் சொந்தக்காரில் ரட்சிப்புல வழிநடத்த முடியாது. நீ விசுவாசம் என்கிற ஓடத்தில் ஓடணும். விசுவாசன்ற ஓடத்தில் குட்ஸ் ஓடுது. எத்தனை பெட்டி இழுக்குது? எத்தனை பெட்டி போட்டாலும் இழுக்கும். அதோட இன்ஜின் பவரை கூட்டினா போதும். 100 பெட்டி இழுத்துரும். இழுக்குமா இழுக்காதா? இன்ஜின் பவர் கூட்டினா போதும், இழுத்துரும். உன் விசுவாசம் பெருக பெருக எத்தனை பிரச்சனைகளையும் தாண்டக்கூடிய கிருபையை கர்த்தரால் தர முடியும். 4 விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா என்னது? நன்றி. இரண்டாவது ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டினா தாழ்மை. மூணாவது கைண்ட்னஸ். கைண்ட்னஸ்னா இரக்கம். நாலாவது விசுவாசம். அத்தனையும் கர்த்தர் நமக்கு தந்து இருக்கிறார். தீத்துவை செய்யும்படி சொன்னார். நோட்ஸ் எடுக்கிறியம்மா? ஹெல்ப் him to take notes dear. He is an engineer. He needs. ஆமாம். பசங்களாம் கவனிங்க. நான் சொல்ல ஞானிங்க சொல்கிறாங்க, நீ இந்த மூளையில் ஏற்றிட்டேன்னா இது மூளையிலே இருக்குன்னு நினைக்காத, இருக்காது, அது போயிடும். யூ நீட் டு ஹேவ் சம் ரெக்கார்டு. திரும்பவும் நாளைக்கு திறந்து பார்க்கணும், அடுத்த வாரம் திரும்பி பார்க்கணும், அடுத்த மாதம் திரும்பி பார்க்கணும். அது டைரியில் இருந்துச்சுன்னா என்றைக்கோ படித்ததை திரும்பி பார்க்கணும். ஆனால் தயவு செஞ்சு என் கூட ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க, நீங்கள் நோட்டு பேனா வச்சு நோட்ஸ் எடுத்தே ஆகணும். தம்பிக்கு ஒரு நோட் அப்புறமா கொடுத்துருங்க ப்ளீஸ். அப்படின்னா உன் ஃபோனில் எடு. நோட்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதை எடுத்துக்க. இல்லை வாட்ஸ்அப்பில் எடுத்துக்க, உனக்கே நீ அனுப்பிக்கலாம். ஹல்லேலூயா. அவசியமா இல்லையா? யா. கர்த்தருடைய வார்த்தை பெருக வேண்டும் என்றால் அது எங்கே பெருகும்? இங்கே தான் பெருகும். எழுத படிக்க தான் பெருகும். இந்த 4 விஷயத்தை படித்தோம். 4லேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய சால்வேஷன், ஆண்டவருடைய ரட்சிப்பு. நம்ம எப்படி காப்பாற்றப்பட்டோம்? கிருபையா. நம்மளே நின்று ஃபைட் பண்ணோமா பாவத்து கூட? தொலைச்சிருவான் சாத்தான். கிருபையாக காப்பாற்றிருக்காரு. எப்படி காப்பாற்றிருக்காருன்னு தெரியாது. நம்ம எந்த குழியில் விழுந்தோமோ அதே குழியில் விழுந்த எத்தனையோ பேர் எழுச்சி வரல. நம்மளை மட்டும் எழுப்பி தூக்கி வச்சுக்கிறாரு. ஐயா பெரியாள்னு சொல்கிறதுக்கு இல்லை, அந்த ஐயா பெரியாள். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், என்னை காப்பாற்ற என் ஆண்டவர் வந்தது எனக்கு தெரியும். என்னால் ஃபீல் பண்ண முடியும். சாத்தான் சென்ஸ் பண்ணி அலர்னதை நான் பார்த்துருக்கேன். தம்பிக்கு தெரியும், உன்னை தூடாமல் பிசாசு படுத்துனான்,
ப்ரே பண்ணும்போது உனக்குள்ள அலர்னானா இல்லையா? உனக்கு தெரியும் உன்னை கர்த்தர் காப்பாத்தினாரே, அதுக்கு பேர் தான்ப்பா கிருபை. ஹல்லேலூயா. நாம் செய்த கிருபையின் நிமித்தம் நம்மை ரட்சிக்கவில்லை, தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினால மறுபடியும் பிறக்கும்படி செய்தார். ஞானஸ்தானத்தில் என்ன கூட்டு போனார். டே, அம்மா வயிற்றில் பிறந்ததுனால நீ இப்படி ஆயிட்ட, உன் தாய் உன்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால், மூதாதருடைய பாவம்லாம் உன்னை தொடுதுரா, மகனே வா ஞானஸ்தான தொட்டிக்குள்ள வா, உன்னை எங்க அப்பாவோட பிள்ளையா மாத்திரன்னு தானே நம்மளை ஞானஸ்தான தொட்டியில் இறக்குனாரு. அவர்கள் ரத்தத்தினால் அல்ல, மாம்ச சித்தத்தினால் அல்ல, புருஷ சித்தத்தினால் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவனுக்கும் பரலோக தந்தை தான் தகப்பனாய் மாறுகிறார். இன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. பிசிக்கல் வேர்ல்டில் போய் அப்பா பேரை சொன்னால் யாரும் ஏற்றுக்க போகிறது இல்லை, பரவாயில்ல. ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நடக்கும். ஆமென். பிசிக்கல் வேர்ல்டில் சில நேரம் எல்லாம் மாயைன்னு பிரசங்கி சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்மளே மாயை தான். இந்த உடம்புல வாழறோம். இந்த உடம்புல இருக்கிற நான் யாருன்றதை யாருக்கையும் கனெக்டே பண்ண முடியல. இந்த உடம்பு தான் கனெக்ட் பண்ணுது. இந்த உடம்புலேருந்து நான் வெளியில் போயிட்டேன்னா ஒரு ஆள் கூட கனெக்ட் பண்ண முடியலங்க. எவ்வளோ கேட்ஜெட் இருக்குது, எவ்வளோ சயின்டிஸ்ட்லாம் இறந்துருக்காங்க. அவங்க இறந்து வெளியே போயிட்டு ஒரு மொபைலுக்குள்ளே போய் மொபைல் மூலமாக கனெக்ட் ஆகலாமே? இல்லவே இல்லை. யாருமே இது வரைக்கும் ஆதாம்லேருந்து இன்ற வரைக்கும் இங்கே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஃபிசிக்கல் வேர்ல்டோட கனெக்டே ஆகலை. அப்படி கனெக்ட் ஆகிறவங்க மனுஷன் நினைக்காதீங்க, அவன் தான் சாத்தான். ஹல்லேலூயா. பிசாசு தான் கனெக்ட் பண்ணான். பிசாசு யூதாசு புகுந்தான். அப்போ போனவங்க தான். அப்படின்னா அந்த போகிறாங்களே அவங்கள காப்பாற்ற தான் இயேசு வந்துக்கிறாரா. தாவீது சொன்னார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. அதாங்க மறுஜென்ம முழுக்கு. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தார். ஆமாம். லைவ் சிங்கிள் செல் அப்படின்னு எழுதுறாங்க. எதில்? ஸ்கேனில். அப்போனா என்ன இருக்குது? அதில் உயிர் இருக்குது. அந்த அணுவில் சிங்கிள் செல்லாம். ஒரே ஒரு அணு, ஒரு செல்லாம்பா. ஒரு செல்லை நம்ம ஸ்கேன் கண்டுபிடிச்சிருச்சு. ஆனால் அதுவே 44 நாள் ஆகுது. ஒரு செல்லோட சின்ன சைஸில் உருவாக்கணுமே, அப்பயே நம்ம பேரிட்டு அழிச்சிட்டாராம். எந்த பேர் வச்சான்னு எனக்கு தெரில, அந்த பேர் நமக்கு தெரில. ஆனால் மறிச்சு மண்ணோட மண்ணாக போயிட்ட பிறகு அந்த பேரிட்டு கூடுவாரா நம்ம ஏஞ்சி வந்துடுவோமா? கன்ஃபார்ம்டாக இந்த பேர் இல்லை. இந்த பேர் அந்த தப்பி தடுமாறி கூப்பிட்டா கூட யாருன்னா எழுந்து வந்துடணுமே. அந்த பேரே இல்லை, அந்த காதுகளில் போவாது. அவர் வைத்த பேர் அவருக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை கோடி பேருக்கு பேர் வச்சுக்கிறார், எல்லாரையும் பேரிட்டு அழைக்கிறார். எங்கள் ஆண்டவரோட பவருக்கு எங்கள் ஆண்டவர் மட்டுமே, அவருக்கு நிகர் அவரே. என்னை ரட்சித்தார் திருமுழுக்கினால. ஹல்லேலூயா. மறு ஜென்ம முழுக்கினால. பை த வாஷிங் ஆஃப் ரீஜெனரேஷன். இந்த மறு ஜென்மன்றது ரீஜெனரேட் ஆகுதுங்களாங்க. ரீஜெனரேட். உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புகள் டேமேஜ் ஆனால் டேமேஜ் தான். ஆனால் லிவருக்கு மட்டும் ஒரு ஸ்கில் இருக்குது. லிவரை 90% கட் பண்ணி போட்டு வெறும் 10% விட்டாலும் ஃபுல் லிவரும் வளர்ந்து வருமா? பிகாஸ் இட் கேன் ரீஜெனரேட். லிவருக்கு மட்டும் அது இருக்குது. மீதி உறுப்புலாம் டேமேஜ்னா டேமேஜ் தான். இது பேர் தான் ரீஜெனரேட். மறுபடியும் புதிதாக்குதல்னு இது நமக்கு சொல்லுது. ஆனால் இது வந்து ரீஜெனரேட்ன்ற வேர்டை நான் என்ன சொல்வேன், புதுப்பித்து கட்டுதல்னு சொல்லலாம். அல்லேலூயா. காட் கேன் பில்ட் அஸ். கர்த்தரால் நம்மை கட்ட முடியும். ஆமென். அவரை ஒரு குஷ்டரோகி தொட்டான், அவனுடைய ஸ்கின்னோட டிஎன்ஏ எல்லாம் ஆல்ட்ரு ஆகிருக்கு. நம்ம போய் படித்தோம்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்கலே லெப்ரோமேட்டஸ் லெப்ரோசி அப்படின்ற வியாதியெல்லாம் படித்தோம்னா அந்த பாக்டீரியா படா மோசமான கிரிமினலான பாக்டீரியாவாகுது. ஆமாம். அதுக்கு மூளை எங்கே இருக்குன்னே தெரியல, அவ்வளோ கிரிமினல். எப்படி நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணணும்னு அதுக்கு தெரியுது. அதனுடைய டிஎன்ஏவே ஆல்ட்ரு ஆகுது. அவர்கிட்ட தொட்டானா இதுக்கு மேலே வேற நம்ம. ஹீ கேன் ரீஜெனரேட் திங்ஸ், ஹீ கேன் ஹீல் யூ. அதனால தான் இயேசுவின் நாமத்தினால சொஸ்தம் உண்டாவதாகும் போது என்ன ஆகுது? சொஸ்தமாகுது. என் பேரை சொல்லிட்டு வியாஜஸ்திர தொடு, நான் சுத்தமாக்குகிறேன் என்று சொல்லுகிறேன். பை த ரினிவிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவினாலே நம்ம என்ன பண்ணுறாராம்? மறுபடியும் புதுப்பித்து கட்டுகிறார். ஹல்லேலூயா. பை ஹிஸ் ஒர்க்ஸ், அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவன் பெரியவர். ஐயா வந்து 9th 11th வரைக்கும் நம்முடைய அழைப்பை பற்றியும் எதில் ஃபோக்கஸ் பண்ணோன்னு சொல்ல போகிறார். ஆமென். என்ன பாருங்களேன், காலையில் நீங்கள்லாம் எதை ஃபோக்கஸ் பண்ணீங்க? சப்பாத்தியில் உப்பு அதிகமாக இருந்துச்சு. வாட் வாஸ் யுவர் ஃபோக்கஸ் டுடே? ப்ரே பண்ணீங்களா? குட். ஃபோக்கஸ் எதில் இருந்துச்சு?
என்னம்மா காலையில் சில்லுன்னு டீ எடுத்தாந்து கொடுக்குற இருந்துச்சா? எழுந்து இத்தனை மணி நேரம் ஆகுது, ஒரு டீ கூட கொடுக்கலையா? சும்மா யோசிங்களேன். நான் என்ன சொல்லணும்? என்னோட மினிஸ்ட்ரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க, என்ன ஃபோக்கஸ் பண்ணி? மனப்பாட வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணீங்களா? ரைட், அப்படி தான் இருக்கணும். புத்தியினமான தர்க்கத்தை ஃபோக்கஸ் பண்ண பூனை வலது பக்கம் வந்து இடது பக்கம் போச்சா, இடது பக்கம் வந்து ஏங்க நான் என்ன சொன்னாலும் தப்புங்க, ரைட்ல இருந்தாங்க லெஃப்ட் போச்சு நீ ஆரம்பிச்சேன்னு வை. புத்தியினமான தர்க்கம். ரைட்ல லெஃப்ட் போச்சுன்னா நான் பார்த்துருக்கிறேன்னா இந்த மனுஷன் நான் என்ன சொன்னாலும் கேட்காது. நான் டாபிக் அப்படியே மாறிடுச்சு. ஆனால் நான் சொன்னா கேட்க மாட்டார்னா அவங்க அண்ணன் சொன்னார்னா கேட்பாரு. இன்னும் அவங்க அண்ணனையும் அட்டாக் பண்ணியாச்சு. இதுக்கு தான் புத்தியினமான தர்க்கம். அவசியம் இல்லாத சப்ஜெக்ட் உனக்கு அவசியம் இல்லை. தீத்து நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். நீ எதனா மாற்றி பேசுன ஒன்றும் கிடையாது, உன் ஊழியம் மட்டும் தான் கெடும். நீ போயிட வேண்டியதான் கிளம்பி ஊழியத்தை விட்டுட்டு. பண்ணலாமா? ஹல்லேலூயா. வம்ச வரலாறு. ஏங்க அவர் வந்து அவங்க பையனுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அம்மா அப்பா அப்போ பேசிப்பாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். வேறு யாரையோ யாரோட பையனாக பேசியிருப்பாங்க. அதில் ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். அதில் ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். விட்டுருங்க, என்ன பண்ணுங்க? ஆமாம், ஆனால் இதெல்லாம் நம்ம நீங்கள் சிரிக்கிறீங்களே, ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஐயா அந்த ஊரில் பிறந்தவன் நான், இந்த மனுஷன் என்ன சொல்கிறான் பாருங்கன்னு இவர் கேட்பார். நான் பார்த்தா இந்த மாதிரி ஒரு தர்க்கம் இருக்கும். அவருக்கு 4 பசங்க, 4 பேரில் ஒருத்தன் இங்கேங்கிறான், 2வது இங்கிறான், 3வது இங்கிறான், 4வது இங்கேங்கிறான் அப்படின்னு இவர் பேசுவார். அப்பப்பா வம்ச வரலாறு விட்டுரு சாமி. அதில் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்ட் வேறு வம்ச வரலாறு. லீவ் இட். சண்டைகள், பைபிள் பற்றின நியாய பிரமாணத்தை பற்றின வாக்குவாதங்கள். அதாவது அந்த காலத்தில் ரபைமார்கள் இமேஜினரி கதைகள் எழுத விட்டாங்களாம். தாவீது ஆடு மேய்க்க போகிறார், அதுக்கு ஒரு இமேஜினரி கதை. அந்த ஆடு மேய்க்க போகிற இடத்துல ஒரு சிங்கம் வருது, அதுக்கு ஒரு இமேஜினரி கதை. இந்த மாதிரி பண்ணி சப்ஜெக்ட் விட்டே தூரம் கூட்டு போயிட்டாங்களாம். சங்கீதம் 23 அவனுக்கு தெரியாது. தாவீது ஆடு மேய்க்கும் போது நடந்த கதையை இப்படி ஆக்கிட்டாங்களாம். இப்படி வேண்டாம். நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாக்குகிற வாக்குவாதங்கள் வேண்டாம், அதை விட்டு விலகு. எத்தனை பேர் போல்டா நின்று டாபிக்கை மாற்றுங்கன்னு மாற்றக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸ்டாப் பண்ணோம் பிரதர், ஒரு நிமிஷம், ஒரு 100 சோதனை பலிகள் படிச்சுட்டு இந்த கதையை பேசலாம். 100 சோத்திர பலிக்குள்ள சூழ்நிலை மாறும். பிரதர் நீங்கள் ஒரு 100 சோத்திர பலிகள் படிங்க, கதையை பேசலாம். 200 முடிக்கிறதுக்குள்ள கட்டுக்கதையை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கற்றுத்தவர். விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. This is unprofitable. This is vain, waste. உங்கள் டைம் வேஸ்ட், உங்களுக்கு எல்லாமே வேஸ்ட். லீவ் இட். என்னை பார்த்து சொல்லுங்கள், என்னதுங்க? லீவ் இட். கை வச்சுங்க, லீவ் இட். சொல்ல மாட்டீங்களே, லீவ் இட். விட்டுரு, விட்டுரு சொல்கிறா தம்பி, விட்டுரு. ஆமாம், ஆர்கியூ பண்ணாத. வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. 2 டைம் சொல்லு. பைபிளே நீ மாற்றி பேசுகிற, பாதியிலன்னு எடுத்து பேசுகிற. ஆமென். சப்ஜெக்ட் வசனம் எடுத்துக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது, அதை வச்சுனே பேசினுக்கிறார். அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதுக்கெல்லாம் நான் வீண் போகாதான். பைக்கை வேகமாய் ஓட்டியார் மேலே இடித்தாலும் உனக்கு ஒன்றுமாகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்றார். ஒரு நிமிஷம் இங்கே வாடா, இங்கே வாடா. காலையில் படிச்சுட்டேன், என் நம்பிக்கை என்ன ஆகாது. நீ கைட்டு செயல் வேலையெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் இன்னொரு கொண்டு ஆசீர்வதிப்பார். நான் செய்யறதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார், அதனால் இதெல்லாம் பண்ண போகிறேன், இதில் எல்லாமே தப்புடா. இல்லை, நான் படிச்சுட்டேன். அவனை கூப்பிட்டு என்ன பண்ணு, புத்தி சொல்லு. ஆமென். உடனே அவர் கேட்டு புத்தி எடுத்து பாருன்னா அவர் தர்க்கத்துக்கு வருவார். நீ அவனை விட்டு விலகு. நேற்றுக்கு சொன்னார் சவுண்ட் டாக்ட்ரின். we need to have sound doctrine. விட்டு விலகு. அவன் அப்படிப்பட்டவன். 11ஆம் வசனம், நிலை தவறி தன்னில் தானே ஆக்கினி தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. அவனை நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிங்கன்னா இப்படி பேசுகிறவன் பின்னணியில் பாவம் பண்ணிருப்பான், கிளியராக பண்ணிருப்பான், வசனத்தை புரட்டுவான். டு சப்வர்ட், டு சப்வர்ட். வசனத்தை இங்கே இருக்கிறத தூக்கி அங்கே இருக்கிறத தூக்கி போடுறது செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இதெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கணுமா? வசனத்தை நம்ம புரட்டக்கூடாது, புரட்டுறோம் கூடவும் போகக்கூடாது. we should be cautious. அவசியம் இல்லாத டிஸ்பியூட்ஸ், அவசியம் இல்லாத கன்ஃபியூஷன் என்ன பண்ணோம், லீவ் பண்ணோம். எவ்வளோ தூரம் பேசினா பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய மடலை முடிப்பதற்கு முன்பதாக சிலரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றார். என்னதுங்க?
சார் ஞாபகம் வச்சுக்கலாமா? நம்ம லைஃப்பில் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். என் என்னுடைய ஆவிக்குரிய மக இங்கே இருக்காங்க. இவங்க நம்முடைய அப்பா திருச்சபையில் உள்ள மாப்பிள்ளைக்கு இவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணோம். அன்றைக்கி அவங்க ஊருக்கு போகும்போது அந்த பாஸ்டர் சர்ச்சை பார்த்தோம். அந்த பாஸ்டர் நீ என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் அதுதான். நம்ம இந்த ப்ராப்ளம் தான். கேர்ஃபுல்லாக இரு, அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ. யூ நீட் டு ரிமெம்பர் சர்டன் பீப்புள். என்னப்பா, நல்ல ஆளுங்க என்ன பண்ண மாட்டாங்க? மறக்க மாட்டாங்க. கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம ஹெல்ப்லாம் வாங்கின்னு கண்டுக்காமல் போவாங்க அப்படின்வாங்க. நமக்கு மனசு உடஞ்சிரும். ஐயோ, உனக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். நான் மறக்க நான் அர்த்தமாவையாவது தீக்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கோப்போலிக்கு இடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. மாறி காலத்தில் அங்கே தங்கும்படி நான் தீர்மானித்திருக்கிறேன். என்ன சொல்கிறாரா? அர்டிமாஸ் ஆர் டைக்கியஸ் இவங்களை நான் அமிச்சேன்னா நீ நிக்கோப்போலிஸ்க்கு வந்துரு. எப்படின்னா, நீ ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்தினுக்கிறேன், நான் இவர் அமிச்சேன்னா நீ ப்ரேயர் மீட்டிங்கை விட்டுட்டு என்னை பார்க்கறதுக்கு அங்கே வந்துரு. என்ன பண்ணலாம்? ஒரு லீடரோட கமாண்ட் பார், விட்டுட்டு வா. நான்லாம் வர முடியாதுயா, எனக்கு இந்த வேலை இருக்குதுயா. அந்த மாதிரி பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக. பீப்புள் ஹேவ் தேர் ஓன் பவுண்ட்ரி, வர்த்லெஸ் பவுண்ட்ரி. சாரி டு சே தட் வேர்ட். அதாவது அவங்க போகிற அதனால் ஒரு பிரோஜனமாக இருக்க போகிறதில்ல, அதை பற்றி பெருசாக பேசுவாங்க. எங்கள் ஐயா சொல்கிறார், விட்டுட்டு வந்துரு. வேர்த்தியான வேலை செஞ்சுட்டு இருக்கிறவரே விட்டுட்டு வந்துரு. ஏன்னா நான் இன்னும் டீச் பண்ணோம். ஐ நீட் டு பிரிங் யூ ஈவன் மோர் ஹையர். ஐ ஹவ் டிட்டர்மைன். நான் அங்கே மாறி காலத்தில் வின்டர் சீசனில் டிசம்பரில் அங்கே வரலான்னு பார்க்குறேன். இவங்க 2 பேரில் ஒரு ஆள் அனுப்புகிறேன். அவங்க கையில் அந்த ஜாபை விட்டுட்டு என்ன பண்ணு, நீ என்கிட்ட வா. அல்ல இல்லையா? இது ஃபோக்கஸ் அப்பான் தி விஷன், ஃபோக்கஸ் அப்பான் தி லீடர். ஆமேன். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. உங்கள் லீடர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் உங்களை இவ்வளோ தூரம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அல்ல இல்லையா? லிசன் கேர்ஃபுல்லி டு த லீடர்ஸ். என்ன பண்ணோம்? ஆமாம், லிசனிங் மெயினுங்க ஊழியத்தில். யூ நீட் டு லிசன். பெரியவங்க சொல்கிறத நீ கேட்கணும். ஓகே, குட். லிசன் பண்ண சொல்கிறாரா? நெக்ஸ்ட்டு ஜீனஸ் லாயரா, நியாய சாஸ்திரியாகிய சேனா. பவுலையா கூட யார் இருந்துக்கிறாங்க? லாயர்ஸ் இருந்திருக்காங்க. கைத்தட்டு கொடுங்க. அல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியாது அவரை. அவரே ஒரு லாயரை விட அதிகமாக பேசுவார். ஹி ஹேட் லாயர்ஸ். அப்பல்லோஸ் அவங்கள குறைவில்லாமல் நடத்து. இந்த ஜேர்னி டீல் தெம் diligently, nothing be wanting unto them. அவங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க எக்ஸலண்ட் பீப்புள், படித்தவங்க, மேதைகள். ஒரு குறைவும் இல்லாமல் நடத்து. ஆமென். நீ நடத்து. நான் ஒரு குறிப்பிட்ட நாள் நானே ரொம்ப வாலிபனாகிறேன். எங்கள் பாஸ்டர் கூட ஒரு இடத்துக்கு போனேன். அந்த ஊழியம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது எங்களை ஹோஸ்ட் பண்ண அந்த பாஸ்டரு நாங்கள் ட்ராவலுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் கட்டியிருக்காரு. அவர் கால்குலேட் பண்ணுறார். எங்களுடைய ட்ராவல் 2 நாள் ஆக போகுது. நைட்டுக்குன்னா சாப்பிட்ணும், அடுத்த நாள் காலையில் என்ன சாப்பிட்ணும், அடுத்த நாள் மதியம் என்ன சாப்பிட்ணும். ஏறக்குறைய 4 மீல் சாப்பாடு கட்டார். அதுக்குண்டான வாட்டர் பாட்டில், அதுக்குண்டான சட்னி. யோசிச்சு பார்த்தேன், வா, இவ்வளோ டெலிஜென்ட்டாக என்ன பண்ணுறாங்க, எக்ஸலண்ட்டாக ஊழியக்காரரை தாங்குறாங்க. இன்றைக்கி நமக்கெல்லாம் கொஷின், ஆர் வி ஆக்டிங் டிலிஜென்ட்லி? நம்ம லீடர்ஸ்க்கு, நம்ம மேலே உள்ள நம்மளை நடத்துகிறவங்கள எப்படி நடத்தணுமா? டிலிஜென்ட்லி, ஸ்மார்ட்லி. ஓகே. 14ஆம் வசனம், நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இராதபடி. இதாங்க மெயின். இதாங்க இன்றைக்கி என்ன டச் பண்ண வசனம். ஒரு ஆளும் ஃப்ரூட்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. எல்லாரும் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கனினா நம்பர் 1 கேரக்டர், நம்பர் 2 மினிஸ்ட்ரி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அது கேரக்டர், ஆவியின் கனி. அடுத்தது, ஒவ்வொருத்தரும் சீஷர்களை உருவாக்க வேண்டும். சீஷர்களை உருவாக்கணும்னா நிஜமான அம்மாவா அப்பாவா மாறணும். ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த வாலிப பெண் இப்போ என்ன ஆகிட்டா? அம்மாவாயிட்டா. அவளே மாறிட்டா. பாருங்கள், அந்த குழந்தைய தூக்குறது, அந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறது, அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறது, எல்லாத்து நடுவில் அந்த குழந்தை மெயின்ன்றது போல ஊழியத்துக்கு வந்து விட்டவர்களே உங்கள் சீஷர்கள் மெயின். யுவர் டிசைபிள்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், நாட் எவ்ரி ஒன். வரவங்களுக்கு போகிறவங்களாமா சாப்பாடு செஞ்சு போடுவாங்க. அந்த அம்மா அந்த இட்லி பாத்திரத்திலே 10 இட்லி தான் வேகும். ஏன்? அவங்க 4 பேர், ஆளுக்கு 3 இட்லி, 2 இட்லி, அவ்வளோதான். ஏன்? என் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறது போன்றுதான். பி கேர்ஃபுல் டு பி ஃப்ரூட்ஃபுல். யூ cannot be unfruitful. What was your fruit today?
How did you bear fruit today? ஆண்டவருக்கு நம்ம what was our fruit today? நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்காக என்ன கனி கொடுத்தோம்? ஐயா, நான் காலையிலே ஒரு தம்பியை ஆண்டவருக்குள்ள நடத்தி சர்ச்சைக்கு கூப்பிட்டேன். இடர்ல உள்ளவனை பார்த்து ப்ரே பண்ணேன். இல்லை காலையில் ஒரு வயசானவனுக்கு அன்பு செலுத்தினேன். இந்த ஃப்ரூட் வந்துக்கிட்டே இருக்குமா? அல்லையா? நம்ம கையில் ஃப்ரூட் அனுபவிக்கிறவங்க முகத்தில் ஸ்மைல் வரும். நம்ம ஃப்ரூட் கொடுக்கலன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. தீத்து, என் கூட இருக்கிறவங்களாம் உனக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. என் கூட இருக்கிறவங்களாம் ஒன்று என்ன பண்ணிடுச்சு, பிடிச்சிச்சு. ஐயா கூட ஆளுங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பெரிய லீடர். ஒரு மனுஷன் லீடராக இருந்தான்னா அவரை சுற்றி நியூ பீப்புளெலாம் அட்ராக்ட் ஆவாங்க. எல்லாருக்கும் வழி பண்ணுவாங்க. நீ இப்படி பண்ணு, 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 எல்லாருக்கும் சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயா சொல்கிறார், தீத்து நீ போனல, இப்போல்லாம் என் கூட புது டீம் மாதிரி இருக்குது. எல்லோரும் ஒன்று என்ன பண்ணுறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. உன்னோட வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தாங்க, உன்னோட யூடியூப் சேனல் பார்த்தாங்க, நீ ஊழியத்தை பண்ணுறதை பார்த்துக்கிறாங்க. அல்லையா? விசுவாசத்தில் நம்மை சேகிறவர்களுக்கு நீ என்ன பண்ணு, வாழ்த்துதல் சொல்லு. யாரெல்லாம் ஃபெய்த்தில் உங்களோட இணையிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணு, பிளஸ்ஸிங் சொல்லுது. கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட. லெட் கிரேஸ், கிருபை கிருபை கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நிற்பதும் அவர் கிருபை. என் கிருபை உனக்கு, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். கிருபை பெற்றவளே நீ. தேவன் மனிதர்களுக்கு பேக்கேஜா, கண்டெய்னரா, கார்கோ அனுப்புறதுக்கு பேர் கிருபை. கிருபை வர வரைக்கும் திறந்து கிருபை பேக்கேஜ் யூஸ் பண்ணி பரலோகம் போய் சேருங்க. பொழைச்சிக்குங்க. ஒரு தாத்தா சொன்னார், அவர் நல்லா உழைச்சி சம்பாரிச்சு பணம் இருக்கு. அந்த தாத்தாவோட பிள்ளை குட்டிங்களாம் பக்கத்தில் இல்லை. அந்த தாத்தாவும் பாட்டியும் தாங்கிட்ட வேலை செய்கிறவங்கள பார்த்து சொன்னார், இந்த பார், இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடு இருக்குது, நிறைய வசதி வாய்ப்பு இருக்குது, நம்ம தோட்டத்தில் நிறைய காய்கறிலாம் முளைக்குது, பொழைச்சிக்க. என்னது பொழைச்சிக்க? என்னோட தயவில் என்ன பண்ணு, பொழைச்சிக்க. நாங்கள் 2 பேர் உயிராக இருக்கிறதுக்குள்ள என்ன பண்ணு, பொழைச்சிரு. பசங்களை படிக்க வச்சிரு, ஏன்னா வேலை தேடிடு, நான் உனக்கு இலவசமாக சோறு போடுறேன், பொழைச்சிக்க. இதுதான் கிருபை சொல்லுது நம்மளை பார்த்து. பொழைச்சிக்க. நேற்று கதையை பேசாத, இன்னைக்கு புதுசாக தரேன், பொழைச்சிக்க. நம்ம வீட்டில் காய்கறி தோட்டம் இருக்குது, பறிச்சுன்னு வந்து சாப்பிட்டு பொழைச்சிக்க. நான் கேட்க மாட்டேன், சாப்பிட்டு பொழைச்சிக்க. கர்த்தர் சொல்கிறேன், நான் இன்னைக்கு உன் பாவத்தை பார்க்க மாட்டேன், நீ நேற்று பண்ணதை பார்க்க மாட்டேன், நீ சரியில்லை நான் சொல்ல மாட்டேன், கிருபையை தரேன், பொழைச்சிக்க. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் கிருபை இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஆளுக்கு ஒரு பேக் இருக்குது, பிரிச்சிக்க. பத்தலைன்னா இன்னொரு பேக்கு தரேன், பிரிச்சிக்க. ஆமென். ஆர் வி ரிமெம்பரிங் திஸ்? எது பேசக்கூடாது, எப்படி வாழணும், மரியாதை கொடுக்கணும், அன்பு செலுத்தணும், எல்லாம் பேசிட்டு லாஸ்ட்டாக சொன்னார், கிருபை இருக்குது, அதையும் நினச்சிக்க. நம்ம எழுந்து நிற்க போகிறோம். அவருடைய கிருபையால் நாம் நிலை நிற்கிறோம். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய மகிமை பெரியது. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். நாம் தீத்து எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒரு தலைவனாக இருக்க வேண்டும், அநேக காரியங்களை குறித்து எனக்கு நாம் பார்த்தோம். நாம் எப்படி அநேக முறை நாமளும் வழி தப்பி நடக்கலாம் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம இரக்கம் உள்ளவர்களும் கனி உள்ளவர்களுமாய் வந்து, ஆண்டவர் எப்பா இந்த உலகத்தில் வாழ்வது எங்களுக்கு தெரியலப்பா, நீர் எங்களுக்கு போதியத்தை நடத்துங்க, நீர் எங்களை நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தை நாமளே அர்ப்பணித்து ஆண்டு சமூகத்தை நம்ம விட்டு கொடுக்கலாம். ஆண்டவரேப்பா, ஆண்டவர் நானும் இந்த தீர்த்து போல வாழணும் தகப்பனே, உதவி செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில் நீ இடைப்பட்டு நீ வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்திலேருந்து நாம் ஒரு ஜெபித்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே
நடத்த வேண்டுமே, செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பம், தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. ஆண்டவர் கேட்கலப்பா, இந்த வாழ்நாட்களையும் வாழ்வதற்கு ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. உமக்கு பிரியமுள்ளவர்களா இந்த உலகத்தில் வாழ ஆவியானவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவர் சமந்து கேட்கலாம். மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஆவியானவரே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. இயேசுவே செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே. பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இம்மட்டும்ப்பா எங்களோடு கூட நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் தகப்பனே, நீங்கள் என்னோடு கூட இருந்து நீங்கள் பேசுங்க. உம்முடைய வார்த்தை அப்பா என்னிலிருந்து புறப்படட்டும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் என்னோடு கூட இருந்து நடத்துங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். தீத்து 3வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனங்கள். வசனம் 1-2. வசனம் 1, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும். 2, ஒருவனையும் தூஷியாமல் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, முதலாவது நம்ம கீழ்ப்படிய வேண்டும், சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழ்ப்படிய வேண்டும்னா நமக்கு மேலே இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். முதலாவது நம்முடைய பெற்றோர்களுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு, நம்முடைய செல் லீடர்ஸ்க்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அவருடைய பெற்றோருக்கு, அதாவது பிதாவாகிய தேவனுக்கு அவர் கடைசி வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம மற்றவர்கள் நம்ம குறை பேசுவது, தூஷிப்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்குது. நம்ம கர்த்தருக்குள்ள தாழ்மை உள்ளவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நம்ம இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எப்படி நம்ம மீது இரக்கமுள்ளவராக கிருபையுள்ளவராக இருக்கிறாரோ, நாமும் மற்றவர்களிடத்தில் நம்மளுடைய இரக்கத்தையும் நம்மளுடைய கிருபையும் நம்ம காண்பிக்க வேண்டும். இந்த நாளிலும் நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நம்ம எப்படி நம்மளுடைய மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோன்றது நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறோம், மற்றவர்களை எப்படி தூஷிக்கிறோம்,
நம்ம மற்றவர்களை எப்படி நம்ம நடத்துகிறோன்றதை நம்ம இந்த நாளில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள்ள தாழ்மையை, கீழ்ப்படிதலின் ஆவியை, இரக்கத்தை, அந்த கிருபையை நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கலாம். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு கீழ்ப்படிதலின் ஆவியை கேட்கலாம். சாந்த குணமுள்ளவர்களாய் மாற கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தரணும்னு சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனை. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போ, வறண்ட நிலம் தவிப்பது போ, என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை. ರಿಬಾಕಬರದಲಬೋ ಶದುರಿದಿಯಾನದರದಲಬೋ ರಿಬಾಕಬರದಲಬೋ ಓ ಶೇರೆ ರೇ ರೇ ರಿರಾರ ರಿಬಾಕಬರದಲಬೋ ರಿಬಾಕಬರದಲಬೋ ಓ ರಿಯಾಂದರದಲಬೋ ರಿಬಾಕಬರದಲಬೋ ಶದುರಿದಿಯಾನದರದಲಬೋ ರಿಬಾಕಬಾ ಓ ಶೇರೆ ರೇ ರಿರಾರ ರಿದಲಬೋ ರಿಬಾಕಬರದಲಬೋ ಓ ರಿಯಾಂದರದಲಬೋ ರಿಬಾಕಬಾ ಓ ಶೇರೆ ರೇ ರಿರಾರ ರಿಬಾಲರದಲಬೋ ರಿಬಾಕಬಾ ಓ ರಿಯಾಂದರದಲಬೋ ರಿಬಾಕಬಾ ಕಬರ ಬಲ ಬರ ಬಲ ಬರ ಬಲ ಬಾ ಓ ರಿ ಬಾ 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 ಓ ಶೇರೆ ರೇ ರಿರಾರ ರಿಬಾಕಬಾ ಓ ರಿಯಾಂದರದಲಬೋ ರಿಬಾಕಬರದಲಬೋ. தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளில் முதலாவது நாங்கள் உம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாள் வரையில் தகப்பனே நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம் தகப்பனே. எங்களுக்குள்ள அப்பா இன்னைக்கு நீங்கள் அப்பா அந்த கீழ்ப்படிதலின் ஆவியை நீங்கள் கட்டளையிடுவீராக. அப்பா, உம்மை பற்றி அறிந்தோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை அப்பா நாங்கள் கை கொண்டோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படிதலின் ஆவியை நீங்கள் எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தினால தகப்பனே. இந்த நாள்ல இருந்து அப்பா எங்களை புதிய மனிதர்களாக நீங்க மாற்றுங்க அப்பா. சாந்த குணம் உள்ளவர்களாய் மாற நீங்க கிருபை பாராட்டுவீராக அப்பா. எங்களுக்குள்ள தாழ்மையை நீங்க கட்டளையிடுவீராக, இரக்கத்தை கட்டளையிடுவீராக அப்பா. உம்முடைய கிருபை அப்பா எங்களோடு கூட இருக்கிறதே, அதே போல மற்றவர்களுக்கு நாங்கள் கிருபை உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக நீங்க மாற்றுவீராக தகப்பனே. அப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே, உங்களுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு அப்பா அத்தாரிட்டிக்கும் கீழ்ப்படியணும் நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கொண்டோமே அப்பா. இந்த நாள் வரையில் அப்பா நாங்கள் எங்களுடைய அப்பா பெற்றோருக்கோ, ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கோ, எங்களுடைய செல் லீடர்ஸ்க்கோ அப்பா எங்களுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தோம். ஆனால் அப்பா இந்த நாள்ல இருந்து அப்பா எங்களை மன்னிங்கப்பா. இந்த நாள்ல இருந்து எங்களை மாற்றுங்கப்பா. அப்பா, எங்களுக்குள்ள அப்பா அந்த கீழ்ப்படுதலின் ஆவியை நீங்கள் கட்டளையிட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. மற்றவர்களை குறித்து அப்பா நாங்கள் குறை பேசுவதோ, தூஷிப்பதோ அப்பா இரக்கம் இல்லாமல் இருந்தோமோ அப்பா, எங்களுக்குள்ள அந்த ஒரு அப்பா எங்களுக்குள்ள இருக்கிற அந்த
பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றி தகப்பனே புதிய மனிதர்களாக அப்பா சாந்த குணம் உள்ளவர்களாக அப்பா மற்றவர்களுக்கு இரக்கம் உள்ளவர்களாக கிருபை உள்ளவர்களாக நீங்கள் மாற்றிய கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கட்டும் தகப்பனே. அப்பா உம்முடைய நாமம் அப்பா எங்கள் மீது தகப்பனே அப்பா மற்றவர்களுக்கு அப்பா தெரியட்டும் தகப்பனே. நீர்தாமே எங்களோடு கூட இருந்து நடத்துங்க அப்பா. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே அப்பா நாங்கள் மறந்து விடாதபடிக்கு தினந்தோறும் கைகோல எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த நாளுக்காகவும் இந்த நாளில் நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமும் தீத்து போல ஊழியத்தை செய்வோம். கனியுள்ளவர்களாய் மாறி அநேக ஆத்துமாக்களை ஆண்டு கொண்டு சேர்க்கிற உத்தமமான பணியை செய்வோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் சொந்தம், அநேகர் சொந்தமாக்கும். ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம்.